வணக்கம். மூன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். அரங்கனூரில் குடிநீருடன் சாக்கடை நீர் கலப்பு. வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோருக்கு ஆறுதல் கூறினார் ராஜவேலு. உத்திரவாகனிப்பேட்டில் அம்பேத்கர் சிலை சேதம். குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல். மோசடி பணத்துடன் சமையல்காரர் தலைமறைவு. பாதிக்கப்பட்டவர்களின் புகாரால் கைது செய்யும் நடவடிக்கையில் தனிப்படை போலீசார் தீவிரம். இனி விரிவான செய்திகள். ஏம்பலம் அருகே உள்ள அரங்கனூரில் வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அமைச்சர் ராஜவேலு ஆறுதல் கூறினார். ஏம்பலம் அரங்கனூர்பேட் பகுதியில் குடிநீருடன் சாக்கடை நீர் கலந்ததால் அதனை குடித்த பொதுமக்களுக்கு வாந்தி பேதி ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து கரிக்கலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 10 பேரும், புதுவை அரசு மருத்துவமனையில் 20 பேரும் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ராஜவேலு மருத்துவமனைக்கு நேரில் சென்று பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் மருத்துவர்களை அழைத்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். வில்லியனூர் அருகே உள்ள உத்திரவாகனிப்பேட்டில் அம்பேத்கர் சிலை சேதப்படுத்தப்பட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மறியலில் ஈடுபட்டனர். வில்லியனூர் அருகே உள்ள உத்திரவாகனிப்பேட்டில் அமைந்துள்ள மார்பளவு உயரம் கொண்ட அம்பேத்கர் சிலையை நள்ளிரவில் சில விஷமிகள் சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை திங்கட்கிழமை கண்டு அதிர்ச்சியடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சிலையை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வில்லியனூரில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து புதுவை மற்றும் விழுப்புரம் செல்ல வேண்டிய வாகனங்கள் மாற்றுப்பாதையில் அனுப்பி வைக்கப்பட்டன. சிலையை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதை தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் விலக்கிக் கொண்டனர். புதுவையில் லட்சக்கணக்கில் மோசடி செய்த சமையல்காரரை கைது செய்ய தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுவை குபேர் நகரை சேர்ந்த கணேசன் என்பவர் வீடுகளில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளுக்கு சமையல் செய்து அனுப்பி வைக்கும் தொழில் நடத்தி வந்தார். இதனால் இவரிடம் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெறவிருந்த மஞ்சள் நீராட்டு விழாவிற்கு உணவு சப்ளை செய்யும்படி முன்பணமாக 10,000 ரூபாயினை சீனிவாசன் என்பவர் வழங்கினார். இதேபோல் பெருமாள் என்பவர் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற திருமணத்திற்கு சாப்பாடு செய்யும்படி 50,000 ரூபாயினை வழங்கியுள்ளார். இதேபோல் மற்றொருவர் 2 லட்சம் ரூபாயினை கடனாக வழங்கியுள்ளார். இப்படி பலரிடம் கணேசன் பணம் வாங்கி இருப்பது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் மஞ்சள் நீராட்டு விழா சாப்பாட்டிற்காக பணம் கட்டியவர்கள் சமையல்காரர் கணேசனை தொடர்பு கொண்ட போது முடியவில்லை. இதனால் சம்பந்தப்பட்டவர்கள் கணேசன் வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளனர். அங்கு அவர் குடும்பத்துடன் தலைமறைவாகி இருப்பது தெரியவந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பணம் கொடுத்தவர்கள் ஓதியஞ்சாலை காவல் நிலையம் வந்து முற்றுகையில் ஈடுபட்டனர். பணத்தை ஏமாற்றி சென்ற கணேசனை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதனிடையே கணேசனுக்கு 25க்கும் மேற்பட்டவர்கள் லட்சக்கணக்கில் பணத்தை கடனாக கொடுத்திருப்பது தெரியவந்துள்ளதால் அவரை கைது செய்ய தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். வில்லியனூர் அருகே உள்ள கொம்பாக்கத்தில் ஒழுங்குமுறை விற்பனை கூட தலைவர் ரகு தூய்மை பணியினை மேற்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பின்படி நாடு முழுவதும் பலர் தூய்மை பணியினை நடத்தி வருகின்றனர். வில்லியனூர் தொகுதியில் ஒழுங்குமுறை விற்பனை கூட தலைவர் ரகு என்கிற முனுசாமி கடந்த சில நாட்களுக்கு முன்பு வில்லியனூரில் தூய்மை பணியை மேற்கொண்டார். இதன் தொடர்ச்சியாக கொம்பாக்கத்தில் திங்கட்கிழமையன்று ரகு தூய்மை பணியை நடத்தினார். இதில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே 32 கோடி செலவில் பாலம் கட்டுவதற்கான பணிகள் துவக்கி வைக்கப்பட்டன. புதுவை மங்களம் மற்றும் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே திருக்காஞ்சி ஒதியம்பட்டு கிராமங்களை இணைப்பதற்காக பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ரூபாய் 31.56 கோடி செலவில் கட்டப்பட உள்ள பாலத்தின் கட்டுமான பணி துவக்கி வைக்கப்பட்டது. இதில் தலைமை பொறியாளர் திரு எஸ் மனோகர், கண்காணிப்பு பொறியாளர் சுவாமிநாதன், நீர்ப்பாசன கோட்ட செயற் பொறியாளர் அறிவழகன், உதவி பொறியாளர் சீனு திருஞானம், இளநிலை பொறியாளர்கள் சேகர், சந்திரகுமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அருகே கல்மேடுபேட் சாலை அகலப்படுத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். வழுதாவூர் சாலை மற்றும் சன்னியாசிக்குப்பம் சாலையை இணைக்கும் கல்மேடுபேட் சாலையை அகலப்படுத்தி மேம்படுத்தும் பணிக்கு ரூபாய் 84 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டுள்ளது. இதற்கான பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். அவ்வமயம் கட்டிடம் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட பொறியாளர் சௌரிராஜன், உதவி பொறியாளர் ஜெயக்குமார், இளநிலை பொறியாளர் கோபி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற குரலிசை கூடு முப்பெரும் விழாவில் தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். குரலிசை கூடு இலக்கிய அமைப்பு சார்பில் முப்பெரும் விழா செல்லப்பெருமாள்பேட்டையில் நடைபெற்றது. நூல் வெளியீட்டு விழாவிற்கு கருணாநிதி வரவேற்புரையாற்ற ராமதாஸ் தலைமை தாங்கினார். கோவிந்தசாமி முன்னிலை வகிக்க பேராசிரியர் இளங்கோ நூல் குறித்து உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நூலினை வெளியிட அதனை நடராஜன் பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் பங்கேற்றனர். புதுவை மாநிலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்கள் முறையாக சென்றடையவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகம் மற்றும் புதுவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு உறுப்பினர்கள் அட்டை வழங்கப்பட்டு வருகிறது என்றும், தற்போது 17 லட்சம் பேருக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டு விட்ட நிலையில் 45 லட்சம் பேருக்கு உறுப்பினர் அட்டை வழங்க உள்ளோம் என்றார். புதுவையில் 54,000 பேருக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்பட உள்ளதென்ற திருமாவளவன், புதுவை மாநிலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்கள் முறையாக செயல்படவில்லை என்றும், இதற்காக ஒதுக்கப்படும் நிதி வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுவதால் தாழ்த்தப்பட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார். காங்கிரஸில் இருந்து விலகி தனி இயக்கம் துவங்கியிருக்கும் வாசனுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கேள்வி ஒன்றுக்கு திருமாவளவன் பதிலளித்தார். அரசு அறிவித்த எந்த நலத்திட்டங்களும் முறைப்படி நடைமுறைப்படுத்தப்படவில்லை. குறிப்பாக தலித் மக்களின் வீடு கட்டும் திட்டம் முற்றிலுமாக முடக்கப்பட்டுள்ளது. சிறப்பு கூறுகள் திட்டத்தின்படி தலித் மக்களுக்கென ஒதுக்கப்படுகிற நிதி வேறு திட்டங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது. இது சட்டவிரோதமான செயல், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான செயலாகும். அண்மை காலமாக புதுச்சேரியில் தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் வெளிப்படையாக அரங்கேறி வருகின்றன, அதிகரித்து வருகின்றன. புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவச் சிலைகளை அவமதிக்கும் செயல்களும் அதிகரித்துள்ளன. இன்றைக்கு உத்தரவாகினிப்பேட்டையில் அம்பேத்கர் சிலை சேதப்படுத்தப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகளின் விளம்பரங்களையும் கொடிக்கம்பங்களையும் சேதப்படுத்துவதை வாடிக்கையாக கொண்டு சிலர் வன்முறைகளை தூண்டி வருகின்றனர். அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அவர்கள் மீது கடும் நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை. வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டம் இங்கே நடைமுறையில் இல்லை. ஆகவே புதுவை அரசு வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். சாதி வெறியர்களின் தலித் விரோத போக்குகளை கட்டுப்படுத்த வேண்டும். பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் சமூக விரோத கும்பலின் நடவடிக்கைகளும் வன்முறைகளும் அதிகரித்துள்ளன. தமிழ்நாட்டில் சீர்காழியில் நடந்த பாமக உட்கட்சி மோதலில் புதுவையை சார்ந்தவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று தகவல்கள் கூறுகின்றன. அந்த அளவுக்கு புதுச்சேரி மாநிலத்தில் சமூக விரோத கும்பல்களின் நடவடிக்கைகளும் அதிகரித்துள்ளன என்பது வேதனைக்குரியதாகும். அரசு இதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். பொது அமைதியை நிலைநாட்டுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.
விவேகானந்தா சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் பல்வேறு படைப்புகளை மாணவிகள் பார்வைக்கு வைத்திருந்தனர். புதுச்சேரி ஐயங்குட்டிப்பாளையம் விவேகானந்தா பள்ளி அறிவியல் கண்காட்சியின் தொடக்க விழா திங்கட்கிழமை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவின் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி விவேகானந்தா கல்வி குழுமங்களின் தாளாளர் செல்வகணபதி, விவேகானந்தா கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் கிருஷ்ணமூர்த்தி, விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் பத்மா பங்கேற்று கண்காட்சியினை திறந்து வைத்து பார்வையிட்டார்கள். அறிவியல் கண்காட்சியில் 1 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவியரின் 300 அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. பார்வையாளர்களுக்கு மாணவர்கள் தங்கள் மாதிரி படைப்புகளின் இயக்கமுறை பற்றியும் அவற்றை நடைமுறையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய விதம் பற்றியும் விளக்கி கூறினர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளை வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் லேசான மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். அரங்கனூரில் குடிநீருடன் சாக்கடை நீர் கலப்பு. வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோருக்கு ஆறுதல் கூறினார் ராஜவேலு. உத்திரவாகனிப்பேட்டில் அம்பேத்கர் சிலை சேதம். குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல். மோசடி பணத்துடன் சமையல்காரர் தலைமறைவு. பாதிக்கப்பட்டவர்களின் புகாரால் கைது செய்யும் நடவடிக்கையில் தனிப்படை போலீசார் தீவிரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.